நாங்க தமிழ் பேரரசு கட்சி இன்னைக்கு மூணாவது முறையாக தமிழ்நாடு சட்டமன்ற இந்த தேர்தலை சந்திக்கிறோம். ஆக இங்க அரியலூர் மாவட்டம் அது குன்னம் பகுதியில ஆனந்தவாடி மக்களுக்காக அதிரடிப்படையை கொண்டுட்டு கவச வாகனங்களோட பெரும் ஆயுதங்களோட நிறுத்துற நிலையில நெஞ்ச நிமித்திட்டு போய் சுட்டாலும் சரி நிலம் கொடுத்த எங்க மக்களுக்கு நாங்க உரிமை மீட்காமல் விடமாட்டோம் நின்று அன்றைய அமைச்சர் NC சம்பத் அவர்களையே இங்க வரவழைச்சு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கலெக்டர்கள் இவர்கள் முன்னிலையில நாங்க மட்டும் இல்ல எங்கள் மக்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு 500க்கும் மேற்பட்ட மக்களை ஒரு பெருமழையில இந்த பேச்சுவார்த்தை நடத்தி 20க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை மட்டுமில்ல நிலம் இழந்தவர்களுக்கு அவர்களுக்கான உரிமை தொகையும் அது அங்க பேசப்பட்டு அது ஒன்னொன்னாக இன்னைக்கு நடைமுறைக்கு வந்துட்டு இருக்குங்கிறது. இந்த மக்களுக்காக போராடி ரத்தம் சிந்தி சமரசமற்ற நிலையில உரிமைக்காக போராடுகிற எங்களை தேர்ந்தெடுக்கிற நிலையில நாங்க இன்னும் எண்ணற்ற எங்களுடைய மக்கள் உரிமைகளை இழந்துகிட்டு இருக்கிற உரிமைகளை இனி நாங்க வென்றெடுக்க வேண்டிய உரிமைகளை இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதியில மட்டுமில்ல தமிழ்நாடு முழுக்க வென்றெடுப்போம். அதுக்கு இன்னைக்கு இந்த குன்னம் தொகுதியில போட்டியிட என்னுடைய அன்பு தமிழன் அவர்களை தேர்ந்தெடுக்கணும்னு இன்னைக்கு பரப்புரையில ஈடுபட்டு இருக்கிற நிலையில உங்களை சந்திக்கிறேன். இங்க ஒரு திட்டமிட்டு கட்டமைக்கப்படுகிற ஒரு பிம்பம் ஒண்ணு நிலவுது. அது அறிவுறுப்பானது. இத ஒரு சராசரியான ஒரு சுய நினைவு கொண்ட ஒரு மனிதனாக நீங்க ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா கூட்டமாக 200 ரூபாய் காசு கொடுத்து பெண்களையும் ஆண்களையும் காலையில ஒரு அதிமுக வேட்டி புடவை கட்டி கூட்டிட்டு போய் அவங்க தலைவர் வராங்கன்னா அங்க போய் நிறுத்துறது, மாலையில திமுக வேட்டி கட்டி 200 ரூபாய் காசு கொடுத்து குடிக்கிறதுக்கும் தண்ணிக்கு காசு கொடுத்து இப்பவே இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த மக்களை வேஷம் போட வச்சு கொள்ளையடிச்ச காசுல அதுல ஒரு சின்ன பகுதியை கொடுத்துட்டு மறுபடியும் ஓட்டுக்கு கூப்பன் கொடுக்கறது, ஜெயிச்சு வந்தா நாங்க அக்கௌண்ட்லயே கொடுப்போங்கிறது 10,000 8,000ங்கிறதுலாம் அறிவுறுப்பானது. நாங்க என்ன செஞ்சோம், எங்களுடைய நாங்க இந்த மக்களுக்கு செஞ்ச நன்மைகள் என்னன்னு சொல்லி இந்த இருமுனை போட்டு இங்க நடக்கல. திருடின கொள்ளையடிச்ச பச்சைத்தனமான அயோக்கியத்தனம் பண்ணின இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்த மக்களுக்கும் வேஷம் போட்டு அந்த மக்களை விலைக்கு வாங்கி அடிமைப்படுத்தி மறுபடியும் கொள்ளையடிக்கிறதுக்கும் கொள்ளையடிச்சதை கொடுக்கறதுக்கும் இதுக்கெல்லாம் ஒரு ஆட்சின்னா எதுக்கு அரசாங்கம், எதுக்கு ஆண்டவர்கள் ஆண்டிட்டு இருக்கிறவர்கள் மறுபடியும் ஆள போறேன்னு சொல்றது, இவர்களுக்குள்ள போட்டிங்கிறது, கொள்ளையடிக்கிறதுல போட்டிங்கிறது இதெல்லாம் ஒரு ஈனத்தனமானது இல்ல. இன்னும் கூட இந்த சமூகம் திருந்தலனா தான அவமானப்பட்டது அசிங்கப்பட்டது அடிமைப்பட்டது இல்ல, தன்னுடைய தலைமுறையும் நாளைக்கு இந்த அவமானப்பட்டதும் அல்லது அடிமைப்படுத்துறதுக்கு காரணமா இருக்கிறதுங்கிறது ஒரு காலமும் 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த மண்ணின் வரலாறு தலைவர்களை விடுங்க ஈனமானம் கட்டு கொள்ளையடிச்ச காசு கொடுக்கிறது இந்த மண்ணில வாழற மக்களை அது மன்னிக்காது அப்படிங்கிறதுதான். அப்படிங்கிறதுல நகைச்சுவை மட்டும் இல்ல, அது ஒரு அறிவுறுப்பானதுங்கிறது தான். இதுக்கு நடுப்புற நாங்க நிக்கிறோங்கிறது இன்னும் அறம் இங்க செத்து போகல, வீரம் ஈரம் இங்க அழிஞ்சு போகல. ஆக எங்க மண்ணின் உரிமையை காக்கிறதுக்கு எங்களுக்கு ஓட்டு அளித்தாலும் அளிக்கலனாலும் நாங்கள் ரத்தம் சிந்தி போராடியாவது எங்கள் மக்களை காப்போம், அரணாக நிற்போம். அதுக்கு நாங்க இருக்கோம்னு இந்த தமிழ் இனத்துக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கு காட்டுறதுக்கு தான் நாங்க நிக்கிறோம். இது நல்ல கேள்வி. இந்த கேள்வியை நீங்க கேட்கும்போது நான் எதிர்கேள்வி ஒரு கேள்வி கேட்டா தப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு குற்றச்சாட்டு தான் இருக்குங்கிறது இது சின்ன குற்றச்சாட்டா பெரிய குற்றச்சாட்டா? இல்ல அவங்க இந்த அவங்க கூட்டணியில இருக்கு அவங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறத எப்படி பாக்குறீங்க? ஒரு மண்ணுல வாழற பெண்ணுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்றது இருக்குல்ல, ஒரு மண்ணுல வாழற ஆண் நிதானமா இல்லைன்னு சொல்றது இருக்குல்ல, இந்த 2 தவிர உச்சமான குற்றச்சாட்டு இந்த உலகத்துல இல்ல. நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது குடிச்சுட்டு வர்றதுனாலதான். இப்ப ஒருத்தனை குடிகாரனா ஆக்குறது அரசாங்கம். அப்ப அரசாங்கமே ஒருத்தனை குடிகாரன் ஆக்கி அந்த மண்ணில வாழற பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பெண்ணே கூட்டணியில இருந்து சொல்ற அளவுக்கு இந்த நாடு இருக்குதுன்னா இதை விட இந்த நாட்டினுடைய தோல்வி, இந்த நாட்டை ஆள்கிறவர்களுடைய தோல்வி இருக்கவே இருக்காது. அதனால இது தேர்தலுக்கு முன்பு ஒரு படுதோல்விய, ஒரு ஜனநாயக தோல்விய நேர்மையோடு சொன்னதும் ஒப்புக்கொள்ளப்பட்டதும், அப்படி சொன்னது மட்டும் இல்ல, நீங்க யாருகிட்ட சொல்றீங்களோ அவங்களோட கூட்டணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா நீங்க சாராயத்தை நீங்க இதோடு நிறுத்திக்கணும், இனி மது விலக்குதான் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்காம
நீங்க இதையும் சொல்லிட்டு மறுபடியும் அவர்களோட கைவிழிக்க அதிகாரத்தை பகிர்ந்துட்டு மறுபடியும் குடிக்க வச்சு மறுபடியும் பெண்களை பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்குறது இருக்குல்ல, இது இன்னும் இன்னும் இந்த சமூகத்தை, தமிழினத்தை, தமிழர்களை வேரோடு கருவறுத்து பச்சைத்தனமாக ஏமாற்றுவதற்கு சமமானதில்லை. அதுதான் உண்மையானது, இதுதான் யதார்த்தம். இது அவங்களை அறியாம வந்திருக்குங்கிறது தான். 8000 ரூபாய்க்கு ஒரு டோக்கன் அவன் கொடுக்குறான்னா வாங்குறீங்கன்னா எதுக்கு வாங்குறீங்க? அப்ப உங்களை நீங்க விற்கிறீங்க. உங்களை விற்கிறதுங்கிறது எதுக்கு சமமானது? சோரம் போறதுக்கு சமமானது. சோரங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சரி, நீங்க வாங்குறீங்க, அதை அவன் கொடுக்குறான்ல, அவன் என்ன சொந்தமா வீட்டுல நெல் அரிப்பறுத்து கொடுத்ததா, இல்ல அவன் வந்து பண்ணாலை செஞ்சுட்டு கொடுத்ததா, இல்ல அவன் வேறு வழியா ரத்தம் வழியா உழைச்சுட்டு அந்த தலைவர்கள் எல்லாம் கொடுக்குற டோக்கனா, கூப்பனா? யாரோட பணம்? நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பீரியடு திமுக ஆண்ட அதுக்கு முன்னாடி வரைக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 5 லட்சம் கோடி இருந்த கடன், சரிங்களா? இப்ப இருக்கு 10 லட்சம் கோடி. 50 வருஷமா 5 லட்சம் கோடி இருந்து 5 வருஷமா 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி ஆயிடுச்சு. இப்ப இவங்க ஒருத்தர் 8000 ரூபாய் தரங்கிறது இவங்க உழைப்ப தரதில்லை, மறுபடியும் கொள்ளடிச்சு இல்ல எங்கேயாவது கடன் வாங்கி இந்த 10 லட்சம் 20 லட்சம் கோடி ஆகும். இந்த 10,000 ரூபாய் கூப்பன்ல தரன்றாங்கல்ல, அவங்க யாராவது அன்னத்தின் அவங்க ஏதாவது உழைச்சு அவங்க சொந்த காசு கொடுக்க போறாங்களா, இல்ல இந்த 2 கட்சியும் கொள்ளையடிச்சு வச்ச காசுல கொடுக்க போதா? இல்ல, மறுபடியும் கடன் வாங்குறது. இந்த கடன்ல யாரு மேல? அவன் போயிடுவாங்க. தீவு வாங்கி போட்டாங்க, வேட்டு கிரகம் இருந்தாலும் அதிகம் வாங்கி போட்டிருக்கலாம். ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிடுவாங்க, 1 லட்சம் கோடி எடுத்துக்கிட்டு 5 லட்சம் கோடி எடுத்துக்கிட்டு தன் தலைமுறை அப்படியே அள்ளி எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போய் வாழ்வாங்க. ஆனால் ஒவ்வொரு தமிழனுடைய தலையிலையும் பல லட்சக்கணக்கான ரூபாய்கள். இதே நிலை நீடிச்சா ஒவ்வொரு தமிழன் தலையிலும் கோடிக்கணக்கான ரூபாய் கடன் ஆக போகுது. இது எப்ப கட்ட போறோம்? ஆக இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கு தெரியும், நகராட்சி அடமானம் வைக்கிறானோ, ஆஸ்பத்திரி அடமானம் வைக்கிறானோ, அரசாங்க ஆஸ்பத்திரிய, இன்னைக்கு அரசாங்க பில்டிங் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் அடமானம் வைக்கிறானோ. இதெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியுமா? நீ எங்க போய் அரசு ஆஸ்பத்திரின்னு போய் மருந்து வாங்குறானோ அந்த ஆஸ்பத்திரி அடமானம் வைக்கிறது கவர்மெண்ட், நகராட்சி. பள்ளிக்கூடம் கூட அதுதான் அடமானம் வைப்பானோ. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற தமிழ் வழி எல்லாம் ஆங்கில வழியா மாறி போச்சு. ஆக கல்வி போச்சு, வேலை போச்சு, வாழ்வியல் உரிமை போச்சு, எல்லாமும் போன நிலையில 8000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா கூப்பனை வாங்குறதுக்கு மானங்கட்டுத்தனமா நிக்கிற நிலை இருக்குல்ல. நான் இன்னும் கூட பச்சையா சொல்லுவேன், இன்னும் கூட பச்சையா சொல்றேன். நான் சொல்றேன், வயிறு எரிஞ்சு சொல்றேன். இந்த தமிழ் இந்த சோழ பேரரசனுடைய பிரதிநிதியா சொல்றேன். RS மாத்தூர் சோழன் குடிக்கிறது என்னுடைய பூர்வீகம். கங்கை சோழபுரம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தையே கட்டி ஆண்ட ஒரு இனம். அதுல நின்று சண்டை போட்ட கூட்டமா ஒருத்தனா நான் சொல்றேன், இந்த மரபுணர்வு சார்ந்தவன சொல்றேன். நீ 8000 ரூபாய் கூப்பனையும் 10,000 ரூபாய் கூப்பனையும் வாங்கிட்டு ஓட்டு போடுறதுங்கிறது சத்தியமா கதவை திறந்து விட்டு காதை காக்கிறதுக்கு சமமானது. எவன் கொடுக்கறானா அவன் நெஞ்சில் எட்டி மிதிச்சு, என் மண்ணுடா, என் உரிமைடா, என் நாடுடா, என் தலைமுறைக்கானது அதிகாரம்ங்கிறது. இந்த மண்ணில் வாழற ஒவ்வொரு சமூகமும், தமிழர் சமூகமும், மாண்புமிக்க சமூகங்கள், அது யாராவனாலும் இருக்கு. இந்த மண்ணில் குன்னந்தகுதியில் எடுத்துட்டீங்கன்னா வன்னியர்கள், பறையர்கள், மொழியார்கள் இருக்காங்க, உடையார் இருக்காங்க, கோணார் இருக்காங்க, இப்படி எண்ணத்தவர்கள் இருக்காங்க, எல்லாமே தமிழர்கள். நீ எல்லாம் ஒன்னா இருக கைப்பற்றி நின்னா ஆட்சி அதிகாரம் தமிழர் கையில, தமிழர் குடிகள் கையில. நீ எதுக்கு போய் இடஒதுக்கீடு உரிமை கேட்கணும்? ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லணும்? ஏன் எங்களுக்கு கல்வி உரிமை, வேலை உரிமை, வாழ்வியல் உரிமை, எல்லா உரிமைக்கும் ஏன் கதறணும்? உரிமையை நீ ஆண்டுக்கலாம். ஆளுக்கு ஒரு வருஷம் சுழற்சி முறையில முதல்வரா இருக்கலாம், மற்றவங்க துணை முதல்வரா இருக்கலாம். அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு அவரவர்களுக்கு தேவையான உரிமையை அழகான ஒரு வாழ்க்கையை வாழற நிலை போய் இன்னைக்கு திராவிட கட்சிகள்கிட்ட மாறி அவங்க கொள்ளையடிச்ச காசு கொடுக்குறாங்கிறதுக்காக மானங்கட்ட தமிழ் இனத்துல உருவான தலைவர்களை முறவாசல் கழுவி தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற நிலை இருக்குல்ல, இந்த தமிழர்களை கையேந்த வச்ச நிலை இருக்குல்ல, இது ஒரு ஈனம் மானங்கெட்ட நிலை. இந்த நிலை மாறணும்னா இந்த இனத்தின் இளைய தலைமுறைகள், என் வரலாறு இது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் புற முக்காவாசி நாடு ஆண்ட ஒரு இனம். இந்த மண்ணை, இந்த இனத்தின் தமிழர்கள் வாழணும், தமிழர் குடிகள் வாழணும்னு என்னைக்கு அறிவும் புத்தியும் வருதோ அன்னைக்குதான் தமிழ் இனம் தலை நிமிரும். அது வரைக்கும் நீ எனக்கு ஓட்டு போடுங்க, போடாட்டு போங்க, மானங்கட்டு செத்துன்னா சாவுங்க. ஆனால் நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, எங்க இனத்தின் உரிமை மீட்க நாங்க ஓடிக்கிட்டே இருப்போம். எங்க ரத்தம் இருக்கிற வரைக்கும், எங்க சூடு இருக்கிற வரைக்கும், சொர்ணம் இருக்கிற வரைக்கும், அறிவும் தெளிவு இருக்கிற வரைக்கும் ஓடிட்டே இருப்போம். ஒரு நாள் வெல்வோம்.
தமிழ் இனத்தை சார்ந்தவன் ஆகிற நிலை வர்ற வரைக்கும் நாங்க ஓடுவோங்கிறது தான். நன்றி. நன்றி.